என்ன பண்றாரு, நீ வந்தவன ஓடி போயிட்டாரு அப்படின்னு இந்த கைசாரை காமிச்சு விட்டுருக்காரு, விரட்டி வந்திருக்கிறாங்க. ஆக எல்லாம் வெடிகுண்டோட வந்து அலுவலகத்தை அடிச்சு வெடிகுண்டு அடிக்கிறாங்க. இதுல வந்து பல பேர் காயம் இல்லாத ஆண்டவன் அருளால் யாருக்கு எவ்வித காயம் இல்லை. வெட்டுப்பட்ட 2 நபர்கள் அவர்கள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இதே போன்ற ஒரு கொடுங்கோல் செயலானது பட்டப்பகல ஒரு அரசு அலுவலகத்தில் நடக்கிறது. பாதுகாப்பு இல்லாத மிகவும் வருத்தமா இருக்குது, கேவலமா இருக்குது. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட போய் கடந்த ஆண்டு போய் மனு கொடுத்தோம். அவர் பாக்குறோம் செய்யறோம்னு சொன்னாரு. கடைசி கட்டமா நீதிமன்றம் போங்கனாரு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேட்டு அனுமதி கிடைக்கல. அதனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் போட்டியிட்ட காரணத்தினால் அன்றைய தினத்திலிருந்து என் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த போலீசார், ஆயுதம் தாங்கிய போலீசாரையும் எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பாதுகாப்பே கிடையாது. நானும் சொல்லி அந்த பலன் இல்லை. அதனால வந்து ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் மக்கள் பணியே மகேசன் பணி என்று நான் நினைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் மக்களுக்கு எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் மக்களோடு மக்களாக நெருங்கி பழகியது விளைவாக தான் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் முழுமையான விசாரணையை காவல்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும். என்னிடத்தில் இப்பொழுது கூட நம்ம குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினார்கள், சின்னையா அவர்கள் பேசினார்கள், ஜி கே மணி தலைவர் கௌரவத்தில் பேசினார்கள், சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் எல்லா பொறுப்பாளர் பேசிட்டு ஆறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக காவல்துறை இயக்குநரை தொடர்பு கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ய வேண்டும், தக்க நடவடிக்கை வேண்டும் என்று நேரம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க கோரி தலைவர்கள் மெனக்கெட்டுகின்றார்கள். ஆனால் உரிய நடவடிக்கை வேண்டும். இந்த பிரச்சனையானது எங்கே இருந்து வந்துச்சு, யாரால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன, அது பின்னணி யாரு, அதனுடைய பணபலம் செய்யறது யாரு. ஒருத்தன் 10 பேர் வராங்கன்னு சொன்னா, பட்டா பேர்ல காதல வராங்க, முகமுடி போட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பக்கபலமா இருக்கிறாங்க, யார் யார் ஆள்காட்டி வேலை பார்த்தாங்க, யார் யார் பொருளாதாரம் பண்ணாங்க, அதெல்லாம் முழுமையான விசாரணையை செய்ய வேண்டும். இந்த உயிர் தப்பிச்ச நேரத்தில், கண் இமைக்கின்ற நேரத்தில் தப்பித்திருக்கின்ற ஆண்டவன் அருளாலும் எங்க ஐயாவுடைய ஆசையாலும் தப்பித்து உங்க மத்தியில பேட்டி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இந்த போன்ற சம்பவங்கள் யாருக்கும் வரக்கூடாது. இது முற்றுப்புள்ளியா இருக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.